ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேயரிங் அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செடியை வளர வைக்கிற ஒரு மெத்தட். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். போன தடவை நான் கிராஃப்டிங்னு ஒன்று போட்டிருப்பேன், அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வரும்போது தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் அது வளரல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வளர்ந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாஸ்மின், அப்புறம் லெமன், அதுக்கப்புறம் வேறு எதோ சொன்னாங்க, மறந்துருச்சு. அது மட்டும் நான் அப்புறம் பார்த்துட்டு சொன்னேன். ஓகே, இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி தோண்டிக்கணும், நல்லா ஆழமாக இருக்கு. குழி தோண்டி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஆழமாக தோண்ட தேவையில்லை, சும்மா இது வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பு எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மண் போட்டு மூடிடணும். இருங்க, நான் மண் போட்டு மூட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு மண் போட்டு மூடிடணும். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், அது வந்துட்டு செடி கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த காம்பு நீங்கள் தனியாக பிச்சு நடக்கூடாது. அந்த மாதிரி நட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகும், இருந்தாலும் நீங்கள் அது ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வளர்ந்துடும். நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி வேணால் ஒன் டே விட்டு ஒன் டே. ரொம்ப விட்டிங்கன்னா அப்புறம் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மூடிட்டணும். இப்போ ஒரு 5 டேஸ் இல்லைன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரிக்கு அப்புறம் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பாருங்கள், வளர்ந்துருக்கு. அது வந்துட்டு நான் அன்றைக்கி வச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. தண்ணி விடும் போது அப்படியே மண்ணெல்லாம் பிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. அதனால் திரும்ப வேறு இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்க காட்டுறேன். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காம்பு கூட கனெக்டாக இருக்குல்ல, இதுக்கு அடியில் வந்துட்டு இந்த இடத்துல ரூட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு 1 வீக் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா செடி கூட கனெக்ட் ஆகிருக்கும் காம்பு கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா இது ஒரு தள்ளி செடியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ ரூட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்துட்டு பாருங்கள், ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே அடியில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது செடி ஃபார்ம் ஆகிக்கும். பாய் கைஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.